இங்க ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு ஒரு அழகான ட்ரெஸ்ஸ வந்து கிழிச்சு போட்டுட்டு இருக்கிறாங்க. இது நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணுமே சிசிடிவி கேமரால பாத்துட்டு தான் இருக்காங்க. பட் அப்படியுமே எந்த ஆக்ஷனும் எடுக்காம சைலண்டா தான் இருக்கிறாங்க. பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு தன்னுடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே ஈஸியா பிரசன்ட் பண்றாங்க. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. தென் இவங்களுடைய கிரியேட்டிவிட்டி லெவலும் ரொம்பவே பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். தென் இந்த ஹோஸ்ட் பண்றவங்களுமே இவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. தென் இவங்க டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸையுமே கொண்டு வராங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ் ஃபுல்லாவே கிழிஞ்சு இருக்குது. இத பார்த்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. இந்த ஹோஸ்டும் இந்த பொண்ணு கிட்ட நீங்க வேணா வேற ஏதாவது டிசைன் ட்ரை பண்றீங்களா மேம்னு கேட்பாங்க. பட் இந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நானே இப்ப இதை உடனே பிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லவும் இந்த திமிரு பிடிச்ச பொண்ணுமே அங்க வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த அழகான ஸ்டோரியில என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற 90% ஆஃப் பேப்பர் சேனல் சப்ஸ்கிரைபே பண்றது இல்ல. சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தென் இந்த ஜட்ஜஸ் எல்லாருமே ஒத்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு 30 மினிட்ஸும் டைம் கொடுக்குறாங்க. அந்த 30 மினிட்ஸ்ல இந்த பொண்ணுமே தன்னுடைய ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் குயிக்காவே அந்த 30 மினிட்ஸும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணுடைய டிசைனை ரிவீல் பண்றதுக்கான டைமும் வந்துருச்சு. அதை இந்த ரெட் கலர் துணியை வச்சு மூடியும் வச்சிருக்காங்க. இந்த ஹோஸ்டுமே அந்த ரெட் கலர் கிளாத்தை ரிமூவ் பண்ணும்போது அந்த Dress சும்மா பாக்குறதுக்கே பளபளன்னு ரொம்பவே அழகா இருக்குது. இதை பார்த்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த பொண்ணுக்கு 10 out of 10 கொடுக்குறாங்க. 30 மினிட்ஸ்ல இவ்வளவு சூப்பரான டிசைன் நீ பண்ணதுக்கு நீ இப்படி பண்ணதை எங்களால நம்பவே முடியலன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.